ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி. அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல பிள்ளைகளே, நாளை நீ நினைத்த நல்ல விஷயம் நடக்கப் போகிறது. நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு சந்தோஷமாக நிம்மதியாக தூங்கு. உனக்கான பொழுதாகத்தான் நாளைய பொழுது உனக்கு விடியப் போகிறது. ஆம் செல்லமே, நீ தூங்குவதற்கு முன், இந்த பதிவினை கேட்பதற்கு முன் முருகா சரணம், ஓம் முருகா சரணம் என்று ஒரு 6 முறை பதிவிட்டு நான் சொல்வதை கேள். நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் என் செல்லமே. நான் உனக்கு எதுவுமே செய்யவில்லை, உன் வாழ்க்கையில் எதுவுமே மாறவில்லை. சர்வசாதாரணமாக நினைத்து கடந்து போகாதே. நீ எல்லோருமே என் செல்ல பிள்ளைகள்தான். யாருக்கு எப்போ எதை எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று நான் கணக்கிட்டு செய்து கொண்டுதான் இருக்கின்றேன். ஆம் செல்லமே, நிச்சயமாக உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றித் தருவேன். அனைவருடைய வேண்டுதலையும் சர்வ நிச்சயமாக நிறைவேற்றுவது இந்த முருகப்பெருமானின் கடமை அல்லவா? உன் மனதில் இருக்கின்ற ஏக்கமும் பரிதவிப்பும் எனக்கு நன்றாக தெரியும். உன் மன வலிமையை சோதிக்கின்ற அளவுக்கு நடக்கின்ற விஷயத்தினால் நீ மனம் சோர்ந்து போய் இருக்கிறதையும் நான் அறிந்து வைத்துத்தான் இருக்கின்றேன். என் செல்லமே, நீ என்னிடம் எதுவுமே மாறவில்லையே முருகா, என் வாழ்க்கை கஷ்டத்திலேயும் வழியிலேயுமே ஓடுகிறது என்று கேட்கிறாய். உன்னுடைய வழிகள், குழப்பங்கள், சோதனைகளை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கேன். உனக்கு நேர்மறையான காலம் வரும். அப்போ நான் உனக்கு தருவதெல்லாம் உடனுக்குடன் வந்து சேர்ந்துவிடும். உன் கர்ம வினைகளோடு போராடி கொண்டுதான் இருக்கிறேன். அதனால் ஏற்படும் வாக்குவாதத்தையும் உன்னால் உணர முடிகிறது. என்னை நீ புரிந்து கொள்ளும் சமயத்தில் அப்பொழுது உனக்கான நல்ல விஷயம் நடக்கத் தொடங்கிவிடும். கவலைப்படாதே. ஆகவே கவலைப்பட வேண்டாம். எல்லாம் நல்லதொரு விடயம், நல்லதொரு விதமாகத்தான் முடிவுறும். நம்பிக்கையோடு செயல்படு. எப்போது என்ன நடக்குமோ என்கிற பயம் உன்னை சூழ்ந்திருக்கும் வரை உன்னால் நிதானமாக யோசித்து செயல்பட முடியாது. எனவே முதலில் மனதை ஒருநிலைப்படுத்து. மனதில் அமைதி இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது சிறப்பாக அமையாது. எல்லோரும் உன் உள்ளத்தை காயப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்கிறார்களே என்று ஒருபோதும் வருந்தாதே. ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ, உன் கண்ணீரை ஒருபோதும் வீணாக்காதே. உன் தேவை வலிமை புரியாதவர்களுக்காக நீ ஒருபோதும் வருத்தப்படுவதால் உன் மதிப்பு அவர்களுக்கு தெரிவதில்லை. புரிகிறதா? நீ அவர்களை பற்றியே யோசித்து மனம் சோர்வு அடைந்து உன் லட்சியத்தை முன்னோக்கி முன்னேறி செல்வதில் சுணக்கமாகிறது அந்த இடத்தில். அப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ தனியாக விலகியே இரு. உன்னை அவர்கள் தேடி உணர்ந்து வரும்போது மட்டும் உதவி செய். மன அமைதி இழந்து இருக்கும் உன் மனநிலை நிச்சயமாக மாறும். நாளை காலை நல்லதொரு அற்புதமாக, நல்லதொரு விடியலாக விடியப் போகிறது. நிச்சயமாக பல அற்புதங்கள், இரட்டிப்பு மகிழ்ச்சி, நல்லதொரு சந்தோஷங்கள் எல்லாம் நல்லதொரு விதமாக நாளை காலை பொழுது உனக்கு விடியும் என் செல்லமே. அந்த சமயத்தில் ஆனந்த கண்ணீர் எடுத்து, அந்நீர் பெருகெடுத்து என்னுடைய ஆலயத்திற்கு ஓடோடி வருவாய். முருகா முருகா என்று என்னிடத்தில் நன்றி சொல்ல. உன்னுடைய வேதனைகளை எல்லாம் போக்குவது தானே இந்த முருகப்பெருமானின் கடமை. அதற்காகத்தானே நான் உன்னை என் வசம் இழுத்து வைத்திருக்கிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு உன் வாழ்க்கையை நான் சீராக்கி தரப்போகிறேன். கூடிய விரைவிலேயே உன் துன்பங்களும் துயரங்களும் மாயமாக மறையப் போகிறது. உன் எதிர்காலம் சிறப்பாக அமையப் போகிறது. மகிழ்ச்சியாக இரு. இப்போது உள்ள உன் பொறுமை நன்மையாகத்தான் போகிறது. பொறுமையுடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நன்மைகள் சுடர்விட்டு எரியும் என்பதை நன்றாக தெரிந்து கொள். உன் வாழ்க்கையில் இனி பிரகாசம் மட்டும்தான் இருக்கும் என்பதை தெரிவிக்கவேதான் நான் பல நிகழ்வுகளை உன்னிடத்தில் நடத்தி காட்டினேன். அதை நீ நன்றாக உணர்ந்திருப்பாய். இனிமேல் நீ மன நிம்மதியுடன் நீ விரும்பிய வாழ்க்கை வாழப்போகின்றாய். நீ காணும் கனவுகளையும் உன் ஆசைகளையும் நான் நன்கு அறிவேன். சில நேரங்களில் முருகா என்னை கைவிட்டு விட்டார் என நீ கவலைப்படுவதையும் நான் நன்கு அறிவேன்.
உன் வாழ்வில் உனக்கு கிடைக்க வேண்டிய அனைத்தும் உனக்கான உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். ஆகவே எப்பொழுதுமே நான் சொல்வதெல்லாம் என்ன தெரியுமா? நிதானமாகவும் தன்னம்பிக்கையுடன் செயல்படும். வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயத்திற்கு நீ அதிகமாக கோபப்படுகிறாய். கோபத்தை முதலில் தூக்கி எறிந்துவிடு. அந்த சமயத்தில் கோபத்தில் நீ என்ன செய்கிறோம் என்பதையே உனக்கே தெரியாமல் அது உன்னையே அழித்து விடும். முக்கியமாக உன் சந்தோஷம் குறைவதற்கும் நிம்மதி தொலைவதற்கும் கோபம்தான் முக்கிய காரணம். நீ கோபப்பட்டால் அது உன்னை மட்டுமல்ல, உன்னை சார்ந்தவர்களையும் அது போய் சேர்ந்துவிடும். எல்லோரும் கஷ்டப்படுவார்கள் நீ கோபப்பட்டால். ஆம் செல்லமே, அந்த இடத்திலேயே அமைதியான சூழலை மாறிவிடும். அமைதியான சூழலே இருக்காது. அதற்குத்தான் நான் என்ன சொல்கிறேன்? கோபத்தை குறைத்துக்கொள். துணிச்சலாக நீ செயல்பட்டால் தான் வாழ்க்கை வாழ முடியும் உன்னால். வாழ்க்கைனா புல்லு மேலே நடந்து பூ பறிக்கிறது என்று மட்டும் நினைத்து விடாதே. முள்ளு மேலே நடந்து பழம் பறிப்பது போலத்தான். அதனால் எப்பொழுதுமே கவனமாக இருக்க வேண்டும், கவனமாக கடக்க வேண்டும். எனக்கு இந்த முருகப்பெருமான் இருக்கும்போது எனக்கு என்ன கவலை என்று நீ கேட்பது தெரிகிறது. நான் இருக்கிறேன், உன் கூடவே பாதுகாவலனாக இருக்கிறேன். ஆனால் வாழ்க்கையை வாழ தெரிந்து கொள்ள வேண்டும். பொறுமையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பயப்படக்கூடாது. எதை பார்த்தும் பயப்படக்கூடாது. சாதாரண விஷயத்திற்கு கூட பயந்து ஐயோ ஐயோ என்று பயந்து நடுங்கக்கூடாது. தைரியமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். முயற்சி செய். எதிலுமே நிச்சயம் 2இல் 1 கிடைக்கும். அது பரிசு என்றால் வெற்றி, பாடம் என்றால் தோல்வி. இந்த முருகப்பெருமான் சொல்வது சரிதானே? ஆகவே நீ எந்த ஒரு முடிவையும் எடுப்பதற்கும் நிதானமாக யோசி. யார் மீதும் அதிக நம்பிக்கை வைக்காதே. உனக்கான நேரம் சரியான நேரத்தில் உன்னை தேடி வரும். யாரையும் நீ எதிர்த்து நில், ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து இருக்கவாதே. உன்னால் தனித்து நின்று எந்த செயலையும் முடிக்க முடியும். ஆனால் குடும்பம், வாழ்க்கை துணையுடன் ஒத்துப்போய் செயல்படு. அப்பொழுதுதான் உன் குடும்பம் என்றும் பிரகாசமாக இருக்கும். உன் வாழ்க்கை துணையிடம் மனம் விட்டு பேசு என் செல்லமே. அந்த இடத்தில் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும். 2 பேரும் மனம் விட்டு பேச வேண்டும். தேவையில்லாமல் பேசுவதை விட ஒரு சில சமயம் அமைதியாகவும் இருக்க கற்றுக்கொள். விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஒருவர் சத்தமாக பேசினால் இன்னொருவர் அமைதியாக இரு. அவர் என்ன பேசுகிறார் என்பதை முதலில் காதில் வாங்கி கொண்டு பிறகு நீ அதற்கான பதிலை கொடு. 2 பேரும் சரிக்கு சமமாக பேசினால் அந்த இடத்தில் வாக்குவாதம் முற்றி போய் குடும்பத்தில் விரிசல் ஏற்பட்டுவிடும். அதையெல்லாம் உனக்கு நடத்த விடமாட்டேன். உனக்கு மனப்பக்குவத்தை இந்த முருகப்பெருமான் அள்ளி தருவேன். கவலைப்படாதே. நிச்சயமாக நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் விடியும். இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு, சத்திய வாக்கு. உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ. ஓம் சரவண பவ.